ஸ்மரணம் ஜெய ஜெய ராமா. पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कामधेनवे। कपिकटकधुरीण कर्मकन्यस्तवाणः क्षपितदिविजसैन्यक्षत्रियेष्वग्रगण्यः जलधिरचितसेतुर्जानकीतोषहेतुः पथिपति गुणसान्द्रः पातु मां रामचन्द्रः। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। सुषमीन्द्र कराब्जोक्तं राघवेन्द्र गुरुप्रियं सुयतीन्द्र गुरुं वन्दे मूलरामार्चने रतं। सर्वेऽपि सुखिनः सन्तु सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु सर्वे सुगुणशालिनः। எல்லா பாஷத்துக்கு முதல்ல இன்னைக்கு தமிழ்ல தான் பேசணும். என்ன ராகவேந்திரர் உலகத்துக்கு படிச்சது தமிழ்நாடு மூலமாய்தான். அதனால தமிழ்ல பேசா ராயருக்கு ரொம்ப பிரீத்தி ஆகுது. நம்மள எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கலியுக காமதேனு கல்பவருட்ச சதுரசனான ராகவேந்திரர் இந்த உலகத்துக்கு இந்த பூலோகத்துல பிறந்து 430வது வருஷமாயிருக்கு. இன்னைக்கு நாங்க செலிப்ரேட் பண்றது 430வது பர்த்டே செலிப்ரேஷன், பிறந்த நாள். இந்த திருநாள் உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வீட்டுல நாங்க பிறந்த நாள் ஃபெஸ்டிவல் நாங்க ஆச்சரணை பண்றோம், அனுஷ்டானம் பண்றோம். அது நம்ம வீட்டுக்கு மட்டும், உலகத்துல எல்லாரும் செலிப்ரேட் பண்ற ஒரு பர்த்டேன்னு அது ராகவேந்திரனுடைய பர்த்டே. வெறும் தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, கர்நாடகத்து மட்டும் இல்லை, ஆந்திராக்கு மட்டும் இல்லை, சமக்கிர பாரத தேசத்துக்கு உலகத்துல ராகவேந்திரனுடைய டிவோட்டிகள் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லா இடத்துலையும் அனுஷ்டானம் பண்ற ஒரு பர்த்டே செலிப்ரேஷன். அது ராகவேந்திரனுடைய பர்த்டே செலிப்ரேஷன். அப்படி ஏற்பட்டமான ராகவேந்திரர் சாஸ்திரத்திலே சொல்ற மாதிரி சஜாதோ ஏன ஜாத்தேன யாதி வம்ச சமன்னதிம் என்று ஒரு நல்ல வாக்கியம் இருக்கு. யாருடைய பர்த்டே, யாருடைய பிறந்த நாள், யார் பிறந்தா
நிஜமாய் உண்மையாய் ஒரு பிறந்த மாதிரியோ அப்படி பிறந்தவாள்தான் நிஜமான பிறந்த மாதிரி. சஜாத்தோ ஏன ஜாத்தேன யாதி வம்ச சமுன்னதிமன். யாருடைய பர்த்டேனால, யார் பிறந்தனால அவருடைய வம்சத்துல அபிவிருத்தி என்று ஆகுதோ அவர்தான் நிஜமான பிறந்த மாதிரி. ஆனா ராகவேந்திரர் வெறும் ஒரு பிராமணாளுக்கோ ஒரு தமிழ்நாட்டுக்கோ இன்னொருத்தருக்கோ மற்றக்கோ இல்லையே, எல்லாருக்கும் அவருடைய வம்ச சமுன்னதி பண்றதுக்காக தபசு தாரணுன்றதுக்காக அவரு பிருந்தாவனத்துல உட்கார்ந்து அத்தனை நாளாயி அனுஷ்டானம் பண்ணி அவருடைய புண்ணிய ராசி உலகத்துக்கு தானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஏற்பட்டமான ராகவேந்திரனுடைய பிறந்த நாள் 430வது பிறந்த நாள் இன்னைக்கு நாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ காலையில அபிஷேகம் எல்லாம் ஆச்சு, ரதோத்சவம் ஆச்சு. அதுக்கு மேலே ராகவேந்திரருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியக்கிரமம் அது நாத நமனம், நாதஹாரம். ஏன்னா ஒரு நாத யோகி ராகவேந்திரர் மகா வைணிகர். சங்கீத சாஸ்திரத்துல அவருக்கு ஏகப்பட்டமான ஒரு நைபுண்யம். அப்படி ஏற்பட்டமான ஒரு பெரிய சங்கீத வித்வான்களுடைய பிறந்த நாளுக்கு நாங்க என்ன கொடுக்க போறோம்? நாங்க அவளுக்கு பணம் கொடுப்போம்னா அவளுக்கு பணம் பத்தி தேவையில்லை. தங்கம் கொண்டு வந்து கொடுக்கிறோம்னா அவளுக்கு தங்கம் பத்தி இல்லை. ஏன்னா அவ சன்னியாசி. அவ பேர் சொன்னாதான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குமோ. அப்படி இருக்கும்போது நாங்க அவளுக்கு என்ன கொடுக்கலாம்னு அவருக்கு பிரியமானது எது இருக்கு? பர்த்டே செலிப்ரேட் நடக்கும்போது உங்களுக்கு என்ன பிரியமானது வஸ்து, ஏதோ ஸ்வீட்டோ ட்ரெஸ்ஸோ மற்ற ஏதாவது நாங்க கேட்டு கொண்டு போகிற மாதிரி ராகவேந்திரருக்கு என்ன பிரியமானதுன்னா அவருக்கு சாஸ்திரம் சங்கீதம் இதுதான் அவருக்கு பிரியமானது. உலகத்துக்கு தீன தலிதாளுக்கு நாங்க நல்லது செஞ்சா அவருக்கு நல்லதா, அதுதான் அவருக்கு பிடிக்கும். அப்படி நினைச்சு நம்ம பரமாச்சாரியனுடைய காலத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்திலிருந்து சில பேர் ஆந்திராவிலிருந்து மும்பை மகாராஷ்டிராவிலிருந்து எல்லாம் கலக்கி ஒரு பெரிய குரூப்பாய் ஏற்பாடு பண்ணி நாதஹாரம் குரூப்னு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு 21வது வருஷம் இந்த நாங்க நடக்கிற நாதஹாரம் அப்படி ஒரு சங்கல்பம். வருஷா வருஷம் ராகவேந்திரனுடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நாங்க எல்லாரும் அங்கே போய் கைங்கரியம் பண்ணி சுவாமி சிரிச்சு நாங்க வருடம்னு ஒரு நல்ல சங்கல்பத்துல நல்ல மனசுல ஏற்பாடு பண்ண ஒரு காரியக்கிரமம் தான் நம்ம நாதஹாரம். எப்படி திருவையாறுல அங்கே நாத நமனம் என்றது நடக்கிறது, அந்த மாதிரி ஒரு காரியக்கிரமம் பற்றி பிளான் பண்ணி ஏற்பாடு பண்ணி 21 வருஷமாகி இங்கே நடந்து கொண்டு வந்திருக்கு. இதுதான் நாங்க ராகவேந்திரனுடைய பிறந்த நாளுக்கு கொடுக்கிற கிஃப்ட். இதனாலதான் அவர் அவருக்கு சந்தோஷமாகுது. அப்படி நம்ம பரமாச்சாரிய கிருபா ஆசீர்வாதத்திலிருந்து இந்த காரியக்கிரமங்கள் எல்லாம் யோஜனை பண்ணி அப்படியே நடந்து கொண்டு வந்திருக்கு. இந்த வருஷம் நாங்க இப்போ லைட்டு இது தீபம் பிரஜ்வாலனம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணி இப்போ இந்த நாதஹாரத்துக்கு சாலனை கொடுத்துட்டு இருக்கோம். இந்த காரியக்கிரமத்துல நாதஹாரம் ட்ரஸ்ட்னு வச்சு ஒரு பெரிய ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுல யார் இதுக்கு முக்கியம் என்று ஒரு பேரே சொல்ல முடியாது. ஏன்னா ராகவேந்திர பக்தத்துல யாரும் ஒரு பேர் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது, எப்படியோ அப்படி. ஆனா அதுல ஃபர்ஸ்ட் ஆன் ஈக்குவல்னு நம்ம கணேஷ் அவரு இதுக்கு தலைவராக இருந்து காரியக்கிரமங்கள் எல்லாம் ஆயோஜனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஆடிட்டர் முதலே பாலசுப்ரமணியம் அவரு இதற்கு கை கழிச்சு இந்த காரியக்கிரமத்துக்கு எல்லாம் நிறைய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணன் ஆடிட்டர் அவரு இவருடைய சேர்ந்து கூட இருந்து எல்லா ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவன் கோயில் சிவகுமார் அவரு நாதஸ்வரத்திலிருந்து அவரும் இதுக்கு ஒரு முக்கியஸ்தராக இருந்து இந்த காரியக்கிரமம் எல்லாம் ஆயோஜனை பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் இந்த 4-5 பேர்
ஏற்பாடு பண்ணா காரியக்கிரமம் ஆகாது. உங்க மாதிரி சங்கீத வித்வான்சால் எல்லாம் வந்தாதான் அது சோபை. நசாசபா எத்திர நசந்தி வித்தாகன்னு, இந்த சங்கீதம் தெரிஞ்சவாள், சங்கீத சாஸ்திரத்துல நிறைய சாதனை பண்ணவாள், இந்த மிருதங்கமாகட்டும், வீணாகட்டும், அந்த வேணுநாதமாகட்டும், ஓக்கல் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாய் ஏற்பாடு பண்ணி இந்த நாதா சமர்ப்பணைன்றது நடந்திருக்கு. இது ராகவேந்திரருக்கு ரொம்ப பிரியமானது. இந்த காரியக்கிரமங்கள் நிர்விக்னமாய் நிரந்தரமாய் நடக்கட்டும். அந்த சுவாமி திருப்பாதத்துல எல்லாருக்கும், நம்ம சங்கீத வித்வான்சார் எல்லாருக்கும், இங்கே வந்த பக்தாள் எல்லாருக்கும் இதுக்கு பிரத்யட்சமாய் பரோட்சமாய் ஹெல்ப் பண்ணுதான் எல்லாருக்கும் எல்லா விதமான நல்லதாகணும், எல்லா கஷ்டங்களை பரிகாரம் பண்ணி சுவாமி காப்பாடணும்னு அவரை திருப்பாதத்துல நாங்க வேண்டிக்கிறோம். सुगुणाकर सुरसेव्य
Ravan
ராகவேந்திர சுவாமி நாதகாரம் ட்ரஸ்ட்டு 2005லேருந்து இங்கே நாதகாரம் சமர்ப்பிச்சுட்டு இருக்கோம். எல்லா வித்வான்களும் சேர்ந்து பல வித்வான்கள் சென்னையிலேருந்து இங்கே கூட்டின்னு வந்து நிறைய சேவார்த்திகள்லாம் இங்கே வந்து சங்கீத சேவை பண்ணி சுவாமிக்கு நம்மளுடைய காணிக்கையை செலுத்துகிறோம். ராகவேந்திர சாமி அருளுக்கு பாத்திரமாகணும்னு கேட்டுக்கிறேன். நமஸ்காரம்.
गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजा श्री गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजा श्री गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजो विजयते गुरुराजा हनुमन मदवे हरिय मदवु हनुमन मदवे हरिय मदवु हरिय मदवे हरिय मदवे हनुमनु हनुमनु मदवे हरिये मदवु हरिये मदवु हनुमनु हनुमनु मदवे हरिये मदवु हनुमनु उलिदरे हनुमनु उलिदरे हरिदानोलिवनु हनुमनु उलिदरे हरिदानोलिवनु हनुमनु मुनिदरे हरिमुनिव हनुमनु मुनिदरे हरिमुनुव हनुमनु मदवे हरिय मदवे हरिय मदवे हनुमनु हनुमनु मदवे हरिय मदवे ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா. நாங்கள் 5-6 வருஷமாக ஒரு டீமு பாட வீணை வாசிக்க எல்லாம் வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. அவரோட அனுகிரகம் எங்கள் இவ்வளோ தூரம் வரணுமே நினச்சுட்டா கூட ஈஸியாக வந்துட்டு போயிடுறோம். 2 நாள் இங்கே வந்துட்டு போனால் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வருது. அதனால் எல்லாருக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இங்கே வரத்துக்கு. அதனால் நாங்கள் எல்லாரையும் வேண்டிக்கிறோம், எல்லாருக்கும் சேர்ந்து வேண்டிக்கிறோம் நல்லபடியாக இருக்கணும்னு. पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे श्रीगुरुभ्यो नमः. இந்த நாதகாரம் ட்ரஸ்ட்டு இந்த நாதகாரம் வந்து கிட்டத்தட்ட 21 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வைபவம் நடந்து கொண்டு இருக்கிறது. 2005 இருந்து டில் நவ் 21 வருஷமாக வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது நாதகாரம் ட்ரஸ்ட் மூலமாக. இது இன்னும் மேலும் 100 ஆண்டுகள் கடந்து இன்னும் பிரமாதமாக நடக்கணும்னு எல்லாம் வல்ல ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி பிரார்த்தனை பண்ணுறேன்.
ಸಾರ್ವಭೌಮನ ಕಂಡೆ ಕಂಡೆ ಸ್ವಾಮಿಯ ಬೇಡಿಕೊಂಡೆ ಕಾಮಿತಾರ್ಥಗಳೀವ ದೇವನ ಕರುಣಾನಿಧಿಯಲ್ದೆನಿಸಿ ಮೆರೆವನ ಕರುಣಾನಿಧಿಯಲ್ದೆನಿಸಿ ಮೆರೆವನ ಕಂಡೆ ಕಂಡೆ ಸ್ವಾಮಿಯ ಬೇಡಿಕೊಂಡೆ ಕಂಡೆ ತಿರುಪತಿ ವೆಂಕಟೇಶನ ಕಾರಣಾತ್ಮಕ ಸಾರ್ವಭೌಮನ ಕಂಡೆ ಕಂಡೆ ಕೋಟಿ ಸೂರ್ಯ ಪ್ರಕಾಶವೆದಿಪ ಕಿರೀಟವನು ಮಸ್ತಕದಿ ಕಂಡೆನು ಕೋಟಿ ಸೂರ್ಯ ಪ್ರಕಾಶವೆನಿಪ ಕಿರೀಟವನು ಮಸ್ತಕದಿ ಕಂಡೆ ಸಾಟಿಯಿಲ್ಲದ ಚತುರ್ಹಸ್ತದಿ ಶಂಖ ಚಕ್ರ ಗದಾಬ್ಜ ಕಂಡೆನು ಸಾಟಿಯಿಲ್ಲದ ಚತುರ್ಹಸ್ತದಿ ಶಂಖ ಚಕ್ರ ಗದಾಬ್ಜ ಕಂಡೆನು ಸಾಟಿಯಿಲ್ಲದ ಚತುರ್ಹಸ್ತದಿ ಶಂಖ ಚಕ್ರ ಗದಾಬ್ಜ ಕಂಡೆ ಕೂಟಕದ ಮಾತಲ್ಲ ಕೇಳಿರೋ ಭೂರಿ ದೈವದ ಗಂಡನಂಗ್ರಿಯ ಕೂಟಕದ ಮಾತಲ್ಲ ಕೇಳಿ ಭೂರಿ ದೈವದ ಗಂಡನಂಗ್ರಿಯ ಕಂಡೆ ಕಂಡೆ ಸ್ವಾಮಿಯ ಬೇಡಿಕೊಂಡೆ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார் தோட்டத்து மலர் போல அகமலர வேண்டும் மாசற்ற மதி போல முகமலர வேண்டும் பிரகலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும் பிரகலாத ராஜர் போல் திடபக்தி வேண்டும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குருராஜர் அருளால் நிதம் நிதமே சொன்னது பலிக்கும் சொல்வது இனிக்கும் குருபாத திருவடி அடிபணிந்தார் ஒரு முறை உன்னிடம் கேட்டாலே போதும் தலைமுறை தலைமுறை காத்திடுவாய் சர்வசர்வண சர்வசர்வண
இந்த நாதகாரம் இப்போ அவள் நடத்துகிறப்பா வந்து ரொம்ப அழகாக நடத்துகிறா. ஏன்னா டாக்டர் கணேஷ் சார் அவர் வந்து இவ்வளோ தூரம் அதை எடுத்துட்டு, ஏன்னா இது மாதிரி நடத்துறது வந்து பெரிய காரியம், ஒரு பெரிய யாகம் பண்ணுற மாதிரி. அதை அவர் இவ்வளோ தூரம் எடுத்து நடத்தி இவ்வளோ பேரை கூட்டின்னு வந்து இவ்வளோ பேரையும் பார்க்க வச்சு, சுவாமியை பார்க்க வச்சு எவ்வளோ பெரிய புண்ணியம். என்ன அவருக்கு இன்னும் நல்ல ஸ்ரேயஸையும் கொடுக்கணும். எனக்கு சுவாமிகள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் என்னென்னா, இன்னும் இந்த கர்நாடக சங்கீத உலகத்தை இன்னும் எவ்வளோ தூரம் சுவாமி மேலே கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து அதை இன்னும் வந்து எல்லாரையும் நல்லபடியாக வாழ வைக்கணும், எல்லாரையும் நல்ல ஸ்ரேயஸோட நல்ல தெம்பாக இருக்கணும்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணணும். என்னுடைய சார்பாகவும் எனக்கு என்னன்னு கேட்டால், நாங்கள்லாம் இவ்வளோ தூரம் வந்து பண்ணிட்டு இருக்கோம், எங்களையும் இன்னும் ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு வேணுங்கிற தெம்பை அப்பப்போ வாசிக்கிற போது எங்களுக்கு கல்பனையும் இதுவும் கொடுத்து எங்களுக்கு மென்மேலும் எங்களுக்கு ஸ்ரேயஸையும் கொடுத்து சுவாமி காப்பாற்றுவாருங்கிற சத்தியமாக நம்புகிறேன். அவர் எங்களுக்கு செய்வார். அதே மாதிரி இங்கே இதுக்கு கலந்துக்கிறவா எல்லாருக்கும் நல்லதும் கிடைச்சி எல்லாருடைய ஃபேமிலியும் நன்னா இருக்கணும்னு சுவாமியோட பாதார விந்தத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். நமஸ்காரம். இங்கே நாதகாரம் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து டாக்டர் கணேஷ் அண்ட் டீம் ஃபார் த பாஸ்ட் 21 இயர்ஸ் அவள் நடத்தின்னு இருக்கா. இங்கே கோ சம்ரக்ஷணா, அன்னதானம் அண்ட் எல்லாமே இங்கே பண்ணின்னு இருக்காங்க. அண்டு சுவாமிக்கு அன்றைக்கி வந்து மியூசிக்காலேயே பாட்டு எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வோக்கல் எல்லாமே வந்து அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி அதை வந்து ஒரு ப்ரோக்ராமாக பண்ணி இங்கே வந்து 2 நாள் தங்கி இருந்து அவருக்கு நம்மளால் முடிஞ்ச சேவையை பண்ணணும். அது வந்து ரொம்ப சின்னது நம்ம பண்ணுறது. அவரோட பாதத்தில் எல்லாத்தையுமே சமர்ப்பணம் பண்ணுறோம் நம்ம. ஸோ அவரோட அருள் வந்து இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்கணும். பெரிய மகான், நிறைய மிரக்கிள்ஸ் நடந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் அவரோட ஆசி கிடச்சி எல்லாருமே லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். தேங்க்யூ. ಇದು ಭಾಗ್ಯ ಇದು ಭಾಗ್ಯ ಇದು ಭಾಗ್ಯವಯ್ಯ ಪದುಮಣ ಬಣ ಪಾದ ಭಜನ ಸುಖವಯ್ಯ ಇದು ಭಾಗ್ಯ ಇದು ಭಾಗ್ಯ ಇದು ಭಾಗ್ಯವಯ್ಯ
ಮಾಧವ